ஹாய் ஒரு ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கிறோம். எல்லா பெற்றோர்களும் எல்லா மாணவர்களுக்கும் மிக மிக நன்றி. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பல வீடியோலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுலேயுமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த வீடியோவையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அண்ட் ஆல்சோ ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். நிறைய பேர்த்துக்கு ரேங்க் எப்படி பார்க்கணும், ஜென்ரல் ரேங்க்கு அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணணுங்கிறது தெரியல. சார் எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு எப்படி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும்னு தெரியல, ஒரு ரேங்க்கு கையில் வச்சு எப்படி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. சாய்ஸ் லிஸ்ட் பற்றியும் நம்ம சொல்லிடலாம். ஜென்ரல் ரேங்க்கை வச்சு என்ன பிரயோஜனம்? அதாவது உங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் ஜென்ரல் ரேங்க் தான் போட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது, அது 450 கல்லூரிகள் மேற்பட்ட கொடுத்துருக்காங்க அதில் லிஸ்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸில் இருக்குது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 141 பேர் சென்டமு, 52 பேர் இந்த தடவை சென்டமு. சென்டமுங்கிறத விட 200க்கு 200. ஸோ அப்படிங்கும்போது இந்த தடவை கட் ஆஃப் டிக்ரீஸ்ன்னு தெரியுது. எந்த அளவுக்கு டிக்ரீஸு நம்ம வீடியோவும் போட்டுட்டோம், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ எவ்வளோ மெம்பர் அதில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ், 2 அட்வான்டேஜ். போன வருஷம் 2,39,299 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 2,33,812 பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5,487 பேர் இல்லை அப்ளை பண்ணல, ரேங்க் லிஸ்ட் வரல. ஒன்று. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, கல்லூரிகளில் மொத்தமாக சேர்த்து சீட் இன்க்ரீஸ் பண்ணி 20,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 16,000 எனக்கு டேட்டா. பட் இது முழுமையான டேட்டா நமக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, வேகன்சி லிஸ்ட் வரும் இல்லையா, அப்போ தெரியும். பட் இருந்தாலும் 16,000 மேலே சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க கல்லூரிகளில். ஸோ அப்படிங்கும்போது கட் ஆஃப் டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த தடவை ஒரு 150 கட் ஆஃப் இருந்தால் கூட நல்ல கல்லூரி, டீசெண்டான ஒரு செகண்ட் டயர் கல்லூரியில் சிஎஸ்சி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி ரேங்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். அது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பார்க்கும் இல்லையா, கம்ப்யூட்டர் பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்கை பார்த்துட்டு கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கும். அப்போ கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி ரேங்க் ரிசர்வேஷன் இருக்கிறனால பிசி, எம்பிசி, பிசிஎம் உங்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரல் ரேங்க் பற்றி மட்டும் பேசுவோம். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணிடுவோம். 200க்கு 200ல் இவ்வளோ பேருங்க. 190லேருந்து 199.75 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 10 கட் ஆஃப்னு எடுத்துருக்கிறேன். 13,000 பேர் இருந்தாங்க, 14,000 பேர். இந்த வருஷம் பாருங்கள் 6,575 பேர் தான். 180லேருந்து 189.5ன்னு பார்த்தீங்கன்னா 22,707 பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் 14,651 பேர். 170லேருந்து 179.5லேருந்து ஒரு 10 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். 26,418 பேர் இருந்தாங்க. ஆனால் 20,053 பேர் தான் இருக்காங்க இந்த வருஷம். அதாவது மொதல் ரவுண்டு இது முடிஞ்சு போச்சு பாருங்கள், மொதல் ரவுண்டு. அப்போது மொதல் ரவுண்டில் 37,000 சொச்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க. போன வருஷம் 39,000 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் போன வருஷம் கூப்பிட்டது 179லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் ஒன்று கூப்பிட்டாங்க. இந்த வருஷம் 171லேருந்து 200 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கட் ஆஃப் 12 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். 12 ஒரு 10 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது, சூழல் அமையுது. ஸோ உங்களுக்கு ரேங்கை தான் பார்க்கணும். கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது 90% உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களை ரேங்கை வச்சு பார்க்கும்போது போன வருஷம் எது கிடச்சிது, ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து உங்கள் ஜென்ரல் ரேங்க் இல்லை, அதை வச்சு கம்பேர் பண்ணி டிஎன்ஏ வெப்சைட்டில் இந்த கல்லூரியில் இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு. நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னு. நான் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி மட்டும் தான் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது டாப் கல்லூரி, பிஹெச்சியிலேருந்து சிஇஜியிலேருந்து எம்ஐடியிலேருந்து குமரகுரு கிருஷ்ணா, சிஐடி, ராஜலட்சுமி, எல்லா டாப் கல்லூரியும் பாரு. ஏதோ ஒரு சீட்டு தானே உனக்கு வேணும், அந்த ஒரு சீட்டு பெரிய கல்லூரியில் கிடைக்கும். 150க்கு மேலே இருந்தாலும் ஏதோ ஒரு கோர்ஸு கிடைக்கும். உடனே சொல்லுவாங்க எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், இசிஇ தான் வேணும், மெக்கானிக்கல் வேண்டாம், சிவில் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கல்லூரியில் கோர் பிரான்ச் கிடச்சா எடுத்துரு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் நீ கோர் படித்தா நீ ஐடிக்கு தான் போகிற. ஐடி கம்பெனி தான் வர்றாங்க, கோர் கம்பெனி கம்மியாக தான் வர்றாங்க. பட் கோர் வந்தாலும் ஓகே ஏற்றுக்க, கோர் வரலைன்னா ஐடி தான் 80% வர்றாங்க, ஐடியிலே போயிடு. ஸோ பெரிய கல்லூரியில் படிக்கும்போது எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும், கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும், இன்டர்ன்ஷிப் நிறையா அனுப்புவாங்க, இண்டஸ்ட்ரியல் டைப் நிறைய வச்சுருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஓரியன்டட் ஸ்டடி கொடுப்பாங்க, ரிசர்ச் பண்ண வைப்பாங்க, நிறைய விஷயங்கள் பெரிய கல்லூரியில் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால்
கீழே வர 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 சின்ன சின்ன கல்லூரியில் எதுவுமே இருக்காது. ஃபீஸும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வாங்குவாங்க. காரணம் என்னென்னா நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்டை தாண்டி பிளேஸ்மெண்ட் வாங்கணுன்னா ஸ்கில்லு வேணுங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஸ்கில் இருந்தால் தான் வேலையே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வேறு டாபிக் போயிட்டோம். இங்கே கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஜனங்க கம்மி, அதாவது பீப்புள்ஸ் கம்மி, ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி 2025 ஒவ்வொரு கட் ஆஃப்லேயும் கம்மி. ஆனால் 160 169 28,000 பேர், கிட்டத்தட்ட 5,000 பேர் டிஃப்ரென்ஸ். இங்கே 23,503 பேர் தான் இருக்காங்க. 150 159.75 28,384 பேர் பக்கம் இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் 26,154 பேர் தான். 140 பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. நீங்கள் பாருங்கள், நான் சொல்லணும்னு நினைக்கல. 140 149 பாருங்கள், 130 139 பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு 3000 பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் இதை விட 2026 இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்காங்க 5,000 பேர். ஸோ கீழே வர வர மார்க் கம்மியாக எடுத்தவங்க அதிகம் பேர். ஆனால் என்ன இப்போ நடந்துட்டுருக்குது, நல்லா கேட்டுக்க, என்ன நடந்துட்டுருக்குது உங்களுக்கு? 3வது ரவுண்டு யார்? 135.5 177.5 வரைக்கும் தான் 3வது ரவுண்டு. அப்போ 3வது ரவுண்டில் 1 லட்சத்தையும் தாண்டி 1,10,000 பேர் 1,05,000 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு ரகம் விட்டுருங்க, அவங்க ஒரு பிரிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 2ல் யார்? 135.75 171 முடி இருக்கான் ரவுண்டு 2. இப்போ ரவுண்டு 2க்கு வாய்ப்பு பாரு எவ்வளோ இருக்குன்னு. ரவுண்டு 2 அட்டகாசமான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் பார்த்தியா உனக்கு? இந்த தடவை ரேங்க் வைஸ்லையும் பார்க்கும்போது ஒரு 10,000 ரேங்க், ஒரு 8,000 ரேங்க் தள்ளி இருந்தாலே கிடச்சிரும். உதாரணத்துக்கு நீ 50,000 ரேங்க் எடுத்திருக்கிற, போன வருஷம் அது வந்து 58,000க்கு இருக்குன்னா, போன வருஷம் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கும்போது டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்கும்போது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58th ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் எது கிடைக்கும் கிடைக்காத டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், அந்த டிஎன்ஏ வெப்சைட் பார்த்து சொல்கிறேன். அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கு ரெடி பண்ணிடலாம். இந்த தடவை அருமையான வாய்ப்பு சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஏன்னா 3 கேட்டகரியாக பசங்க போயிட்டாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா பசங்க நிறைய பேர் போயிட்டாங்க. அது சும்மா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வச்சுருக்காங்க, கவுன்சிலிங் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். ப்ரீ புக்கிங்னா என்ன? காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி அதே காலேஜ் தான் போட போகிறாங்க. காலேஜுக்கிட்டே ஐடி பாஸ்வேர்டு தாராக பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க காலேஜ் தானே போடணும், அவங்க காலேஜ் புக் பண்ணிட்டால அவனுக்கு ஒரு ரகம். 3வது ரகம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணுறவங்க ஏராளம் பேரான்னு கேட்டிங்கன்னா ஏராளம் பேர் இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேர் போயிடும். இந்த ஆப்சன்டீஸ் இருப்பானுங்க. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 37,000 பேர் கூப்பிட்டுருக்காங்களா, 5,000 பேர் ஆப்சென்ட் ஆயிடுவோம். ஏன்னா நீட்டு, அப்புறம் பேராமெடிக்கலு, அது இதுன்னு போயிடுவான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் போயிடுவான், சும்மா போட்டு வச்சுருப்பான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சீட்டு எப்படி ஒரு 70,000 to 60,000 சீட் வேக்கண்ட்டே ஆகிடும். அதனால் இந்த தடவை கட் ஆஃபும் கம்மியாக உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. 5 வருஷத்தில் இல்லாத கட் ஆஃப் இந்த தடவை அந்தளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. 5 வருஷத்தில் இல்லாத 2021 கம்பேரிசன் பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் இல்லாத கட் ஆஃப் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்குங்க. இது மாதிரி எதுலேயுமே நடந்தில்லை. ஆனால் அரிய வாய்ப்பு உங்களுக்கு. தயவு செய்து 150 140 கட் ஆஃப் வச்சுருக்கவங்களாம் சிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லி கீழே படிக்காமல் கொஞ்சம் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி போய் ஒரு நல்ல கல்லூரியில் புஷ் பண்ணி மேலே படிங்க. ஓகேங்களா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு எஸ்சி எஸ்டி 140 கட் ஆஃப் இருந்தால் கூட இந்த தடவை டயர் 1 காலேஜ் கிடைக்கும். உண்மைதான், நீ வேணால் போய் பாரு. அண்ட் எம்பிசிக்காரனுக்கு ஒரு 160க்கு மேலே இருந்தால் ஒரு டயர் 1 காலேஜில் டீசெண்டான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஎல்எஸ்ஐ, ப்ரொடக்ஷனு, மெக்கட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு 170க்கு மேலே இருந்தால் முதல் ரவுண்டு டயர் 1லேயே கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று கிடச்சிரும். ஸோ அதனால் மிகப்பெரிய கல்லூரிகள் ஒரு 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தான் இருக்குது. மிகப்பெரிய கல்லூரிகள் சொல்கிறேன், அதுலேயே கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கல்லூரிகள் மொக்கையெல்லாம் கிடையாது. செம கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 100 கல்லூரிகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால் காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ பார்த்துருவோம், இந்த கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதை பார்த்துருவோம். எதனா நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் இங்கே டிஎன்ஏ வெப்சைட்டில் நம்ம இதை பார்த்துருவோம். கட் ஆஃப் இப்போ ரேங்க் வச்சு தானே பார்க்கணும். இங்கே ரேங்க்குன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க டிஎன்ஏ வெப்சைட்டில் cutoff.tna போர்ட்டல். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு காலேஜ் அடிக்கிறேன், ஒரு ரேங்க் என்னன்னு வச்சுக்கோ. சும்மா நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டான். இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க், சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு காலேஜ் சொல்லு. பனிமலர் அடிக்கலாமா? பனிமலர், PANIMALAR, பனிமலர் அடித்தாச்சு. பனிமலர் இங்கே வந்துருச்சு, கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆயிடுச்சு, பனிமலர் வந்துருச்சு. இப்போ பனிமலரில் ஜென்ரல் ரேங்க், இதெல்லாம் என்னது? ஜென்ரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க் கீழே இருக்கிறதெல்லாம், இந்த கம்யூனிட்டி கீழே இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. அதாவது எம்பிசினா 70,298 ரேங்க் போட்டிருக்குல்ல,
எம்பிசி கீழே அவனுடைய ஜென்ரல் ரேங்க் தான் போட்டிருக்கான். இது க்ளோசிங் ரேங்க். க்ளோசிங் ரேங்க்னா கடைசி ரேங்க் எடுத்து போயிருப்பான் பார்த்தீங்களா, அவங்களோடது. இதுக்கே கிடச்சிருக்கான்னு நமக்கு கிடைக்காதா? அப்படி தானே பாரு. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் பனிமலரில் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு? பிசிக்காரனுக்கு 64,428. ஓசி விட்டுருங்க, ஓசியில் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. பிசிஎம்ல 68,996. இந்த வருஷம் முதல் ரவுண்டு எவ்வளோ பேர்த்த கூப்பிட்ருக்காங்க? 37,000 பேர். அப்போ ஏடிஎஸ்ல இந்த தடவை 2வது ரவுண்டுக்காரனுக்கு சீட் கிடைக்க போகுது. 2வது ரவுண்டுக்காரனுக்கு சீட் கிடைக்க போகுது. முதல் ரவுண்டுக்காரனை விட்டுரு, 2வது ரவுண்டுக்காரனுக்கு சீட் கிடைக்க போகுது. 70,298க்கு எம்பிசி கிடச்சிருக்கு. 1,00,000 தாண்டி எஸ்சி எஸ்சி கிடச்சிருக்குது. 1,50,000 தாண்டிடுச்சு. சரி, மிஷின் லேர்னிங் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 66,000, 72,000, 71,000. ஸோ 2வது ரவுண்டில் தாண்டி 2வது ரவுண்டில் நடுவில் ஒரு 160 கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் சுட்டி காட்டுதிங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாம். 51,000 கிடைக்குது. செகண்ட் ரவுண்ட் தாண்டி ஒரு 165 இருந்தீங்கன்னா கிடச்சிரும். இன்னும் 59 தாண்டுது. ஸோ நீ இந்த கட் ஆஃப் வச்சு, அதுவும் எஸ்சி எஸ்டியில் கவலைப்படணும் அவசியம் இல்லை. நீ பனிமலர் மட்டும்தான் பார்க்கணுமா? நீ எந்த காலேஜ் வேணாலும் பார்த்துக்கோ. இப்போ என்ன காலேஜ் பார்க்கலாம்? சென்னை இன்ஸ்டியூட் பார்க்கலாமா? சென்னை இன்ஸ்டியூட் வந்து பெரிய காலேஜ் கொஞ்சம். சரி, ஓகே, எதுனா பார்க்கலாம். கேபிஆர் பார்க்கலாம். கேபிஆர் இன்ஸ்டியூட் வந்துருச்சு, அரசூரில் இருக்குது. கேபிஆர் கோயம்புத்தூர். கேபிஆர் டிமாண்டு தானே, என்ன டிமாண்டுன்னு பார்த்துருவோமே. பாருங்கள், கேபிஆர் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு பிசிக்கு 21,042. முதல் ரவுண்டுக்காரனுக்கு இந்த வருஷம் கிடைக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கிறவனுக்கு. இப்போது முதல் ரவுண்டுக்காரன் யோசிப்பான், 21,000 ரேங்க்கு எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 16,000 ரேங்க்கு, அதாவது 21,000 ரேங்க்னா ஒரு 23,000 ரேங்க் இருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆள் கம்மி, 23,000 இருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கம்பேரிசன் சொன்னல, என்ன கம்பேரிசன் சொன்னேன்? போன வருஷத்தோட மக்களும் இந்த வருஷத்தோட ஸ்டூடெண்ட்ஸும் கம்பேரிட்டிவ்லி இந்த வருஷம் கம்மி. எந்த ரேஞ்சில்? முதல் ரவுண்டில் 150 கீழே வரும்பொழுது நிறைய பேர் கம்மியாக இருக்காங்க. அது சுட்டி காட்டினேன். அப்போ வச்சு பார்க்கும்போது கம்பேர் பண்ணுங்கள். ஒரு 20,000 ரேங்க் இருந்தால் கூட, 23,000 ரேங்க் இருந்தால் கூட பிசிக்காரன் கிடைக்கும். புரியுதா? அப்படி நீங்கள், அதாவது நீங்கள் விட்டுற வேண்டாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 21,000 இருக்குது, என் ரேங்க் 25,000 கிடைக்காதுன்னு வைக்காமல் இருந்தாலும் வைக்கணும். உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 22,000 கிடச்சிருக்கு, 80,000 எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங் 19,000, 25,000. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டு, முதல் ரவுண்டுக்காரனுக்கு ஒரு வேட்டை தான். அடுத்து பயோமெடிக்கல்லாம் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பாருங்கள், 33,000, 32,000 செகண்ட் ரவுண்டுக்கே இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏஎம் பிசி வந்து பார்த்துக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்காட்டிருக்கு செகண்ட் ரவுண்டில். 3வது ரவுண்டில் எஸ்சி. கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுவுமே வந்து செகண்ட் ரவுண்டுக்காரனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்காரனுக்கு அதுவும் 160க்கு மேலே இருக்கவனுக்கு அரிய வாய்ப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் டிமாண்டாக இருக்கும். 13,499 கிடச்சிருக்கேன். இந்த வருஷம் ஒரு 14,000, 15,000க்கே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இங்கே சுட்டி காட்டுறேன். 20,875க்கு பிசிஎம் கிடச்சிருக்குன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம் தானே, பிசிஎம்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணும்போது கிடைக்குதோ இல்லையோ, சிஇஜிலேருந்து பிஹெச்சி ஐடெக், குமரகுரு, கிருஷ்ணா, சென்னை இன்ஸ்டியூட், ராஜலக்ஷ்மி, அப்புறம் ஈஸ்வர், கேபிஆர், இப்படி ஆர்எம்கே, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நல்ல காலேஜெல்லாம். அந்த பெரிய காலேஜில் சீட் இருக்குமான்னு ஃபஸ்ட்டு பாரு. சீட் இருக்குமான்னு பாருன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்கை வச்சு பாரு. நம்ம ரேங்க்குக்கும் அந்த ரேங்க்குக்கும் ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா வெய்யி. 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வெய்யி, தப்பில்லை. இப்போ எழுதிதானே வைக்க போகிற. அடுத்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அங்கே பார்த்துக்கலாம். ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ்னால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், ஆளுங்க கம்மி. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களும் கம்மி. ஒன்று, சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒன்று, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட் ஆஃப்லையும் 150 கிட்ட வரும்போது ஆளுங்க வந்து 2025 கம்பேர் பண்ணும்போது 26ல் கம்மி. அதுக்கப்புறம் தான் ஆளுங்க ஜாஸ்தி, படிக்காதவங்க தான் ஜாஸ்தி, 150 கீழே இருக்கவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க வந்து கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறாசா. ஸோ அதனால் பயப்படாதீங்க, சரியா? அதனால் நான் சொன்ன மாதிரி வைங்க. ஃபஸ்ட்டு மெயின் கேம்பஸ் சிஇஜி, எம்ஐடி எல்லாமே நீ சார் 150 சார் கட் ஆஃப். என் ரேங்க் வந்து 70,000 தாண்டி இருக்குது சார், எனக்கெல்லாம் வந்து பிஹெச்சியில் இடம் கிடைக்காது சார். அப்படி நீ ஏன் முடிவு பண்ணுற? நீ வந்து ஃபஸ்ட்டு பிஹெச்சியில் எனக்கு ஜென்ரல் ரேங்க் வச்சு, உன்னுடைய ஜென்ரல் ரேங்க் வச்சு இங்கே பாரு. எனக்கு வந்து பிஹெச்சியில் டெக்ஸ்டைலுக்கு எப்படி கிடச்சிருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, சிஎஸ்சி எப்படி கிடச்சிருக்கு, எல்லாம் பாரு. உனக்கு உரிமை இருக்குது பாரு. உனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால்
உனக்கு ஒரு பிஹெச்சியில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 அந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி கிடைக்கலாம், 70,000 கிடைக்கலாம். அதனால் நான் அதெல்லாம் எழுதி வைக்கிறேன். புரியுதா? ஃபஸ்ட்டு டாப் காலேஜ், எப்பவுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னது, ஃபஸ்ட்டு டாப் காலேஜ், அடுத்தது ரெண்டாவது என்னது டாப் காலேஜுக்கு அப்புறம் என்னது, டாப் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி இப்போ என் ரேங்க் 20,000, நான் 16,000க்கு ஈஸி கிடச்சிருக்குது. கேபிஆரில் வைக்காமல் இருப்பேனா, எழுதி வச்சுருப்பேன், இந்நேரம் வச்சுருப்பேன். கவுன்சிலிங்லேயும் வைக்கலாமே, ஃபஸ்ட் ரவுண்டில் தானே வருது, ஓகேவா? அப்புறம் 22,370, என் ரேங்க் 20,000, வைக்காமல் இருப்பேனா? கிடைக்காதனால நான் வைக்காமல் இருப்பேனா? இப்போ 22,000னா கிடச்சிரும், வைக்கலாம். ரேங்க் கிட்ட இருக்குல்ல, கிடச்சிரும். இப்போது ஒரு ரேங்க்குக்கு கிட்ட இல்லைனாலும் வெய்யி, ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வெய்யின்னு, ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வெய்யி. ஒன்று. ரெண்டாவது கட் ஆஃப்க்கு ஒன்று ஜென்ரல் ரேங்க் கிட்ட இருக்கும், அந்த காலேஜெல்லாம் எழுதி வை. அடுத்து ஜென்ரல் ரேங்க்கு பின்னாடி இருக்கும். உதாரணத்துக்கு நான் 20,000 ரேங்க் சொன்னால, இங்கே பாருங்கள், மெக்கானிக்கல் வந்து 39,882 கிடச்சிருக்கு. அப்போ நான் இப்போ 28,000 ரேங்க்னா 39,882க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தானே? கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்குங்கிறது தேர்டு கேட்டகரியை எழுதி வை. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். இப்படி தான் பண்ணணும். அப்போ தான் உனக்கு சாய்ஸும் அதிகமாக வரும். கண்டிப்பாக நாட் லெட்டர் வராது. அப்வோர்டு கொடுக்குறதுக்கும் யூஸ் ஆகும். கீழே வந்தாலும் அக்செப்டன் அப்போர்டு கொடுத்து கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம், மேலே கிடைக்குதாங்க. தெளிவாக புரிஞ்சுதான்னு தெரியல. நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தயவு செய்து இந்த ஜென்ரல் ரேங்க்கை வச்சு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இருக்க கருவி உங்களுக்கு இது மட்டும்தான், சரியா? இதில் ஒரு 50%லேருந்து 90% நம்ம 90% நம்பலாம். 90% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து 2025 கட் ஆஃப் ரேங்க்கு, அதில் ரொம்ப இன்க்ரீஸு, வரலாறு காரணம் இன்க்ரீஸு. இது கூட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிக்ரீஸு. இது டச் பண்ணவே முடியாது. அதனால் இந்த ரேங்க்கெல்லாம் பார்த்து நீ பண்ணினா கண்டிப்பாக கிடச்சிடும். இப்போது 30,000 ரேங்க் இருக்க 20,000 கேபிஆர் கிடச்சிடும், எழுதி வை. நான் தான் சொல்கிறேன்ல, 10,000 15,000 டிஃப்ரென்ஸ் எல்லாம் விட்டு வைக்காத, 20,000 டிஃப்ரென்ஸ் கூட விட்டு வைக்காத, எல்லாம் எழுதி வை. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா எப்படி பார்க்கணும்? எல்லாமே ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கணும். கம்யூனிட்டி ரேங்க் எங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும்? அட்மிஷன் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து செக் பண்ணும்போது உங்கள் கம்யூனல் ரேங்க் வச்சு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும். அந்த டைமில் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அடுத்த நாள் வரும்ல, அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் செக் பண்ணும்போது அப்போ கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கும், அதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ எனிவே ஜென்ரல் ரேங்க்கை வச்சு உங்களுடைய காலேஜை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா ஓரளவு 90% ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த ஐடியாவோட திங்க் பண்ணி கரெக்டாக, நான் இப்போ சொல்கிறேன், கரெக்டாக ஒன்றால் அனலைஸ் பண்ண முடியலனா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது என்னத்தை போய் அனலைஸ் பண்ணுவேன் சொல்லு? இதுவே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியலனா நாளைக்கு பிளேஸ்மெண்ட் வரும்போது எப்படி ஹை ப்ரையாரிட்டியில் அங்கே போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பான். அவனோட திறமையாக நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணி அங்கே போய் பேசி ஜெயிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஜெயிச்சு லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்டேஜில் போய் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா தான் நமக்கு வேலை. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வேலையை வாங்குகிறோம். எப்படி நம்ம ஸ்கில்லு திறமை இருந்தால் தானே, அந்த திறமை இங்கேயும் காட்டு. உனக்கு நல்ல கல்லூரி கிடச்சாதான் கண்டிப்பாக நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும் உனக்கு. ஸோ தயவுசெய்து அதுக்காக போராடு. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோட நோக்கம், உங்களுக்கு எந்த ரேங்க் இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்கை வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கல்லூரிகள் கிடைக்கும். நான் இப்போ சொன்னது 2 கல்லூரி வச்சு தான். உனக்கு என்ன கல்லூரி பிடிக்குதோ வச்சு பாரு. எது நல்ல கல்லூரியோ, டாப் மோஸ்ட் கல்லூரியோ அதுலேருந்து பாரு. ஓகே, நன்றி.